ஆகவேதான் பிதஅத்துவாதிகளை, பிதஅத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகளை வெறுக்கணும். அவங்களை விட்டு விலகி இருக்கணும். அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்றது, அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கறது, அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறது, வழிகட்ட சிந்தனைகளை பரப்பக்கூடியவங்களிடம் நெருங்கிறது, அவங்களோட உறவாடுறது, அவங்களோட அதிகமாக பல விஷயங்களை மார்க்கத்தை அவங்கள்ட்ட கேட்கறது, மார்க்க சந்தேகங்களை கேட்கறது, இது எல்லாம் அபாயம். என்ன ஆகும்? உங்களுக்கு ஒருத்தர் மார்க்க சந்தேகங்கிறப்ப வேற நல்ல விஷயங்கள் 4 விஷயம் சொல்லி கொடுப்பார். ஆனா அவருடைய சிந்தனை, அவருடைய வழிகேடான கொள்கைகள் பல இருக்கும். அதையும் உங்களுக்கு சேர்த்துருவார். ஏன்னு கேட்டால் நீங்க அந்த மார்க்க விஷயங்கள்ல 4 விஷயத்தை தெரியும் போது இன்னொரு 4 விஷயத்தை அவருடைய வழிகேட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா இது. பிதஅத்துவாதிகளை நெருங்கக்கூடாது, அவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிதஅத்துகளும் வந்து நம்முடைய சுன்னாவையும் முஸ்லிம் உம்மத்தை பிரிச்சு நாசமாக்கிட்டு இருக்குது. இதனுடைய விளைவெல்லாம் எங்க தெரியுமா? உண்மையாக ரசூலுல்லாவை எப்படி நேசிக்கணும்னு தெரியல. சுன்னாவை உண்மையா பற்றி பிடிக்கிறதுனா என்னன்னு தெரியல. எதையோ காரணமா வச்சு சுன்னாவை நிராகரிக்கக்கூடியவர்களா ஆயிட்டாங்க மக்கள். ரசூலுல்லாவுடைய சுன்னாவை விட உயர்ந்தது எதுவுமே இல்லைங்கிற அறிவு இல்லாதன் விளைவு, அந்த பிரச்சாரம் இல்லாத நாள் விளைவு, இது இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து விட்டு